அழகுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒருத்தரை விட ஒருத்தரை வந்து கம்பேர் பண்ணும்போது கரைக்கு கரை பச்சை மாதிரி அழகாவே தான் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாம். இந்த சோப்பு போட்டா நம்ம வந்து அழகாயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். உடனே நமக்குள்ள இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் சொல்லணும். உடனே இது எப்படி இந்த சோப் போட்டா நம்ம அழகாயிடுவோம். இது என்ன சொல்லணும்னா 180 டிகிரி எமோஷன்ஸ் சொல்லுவோம். நான் என் ஸ்கின் ரேடியண்டா இருக்கு, ஹேவ் அ லாங் ஹேர், ஹேவ் அ ஹெல்தி பாடி, இந்த மாதிரி எல்லாம். இது ஏன்னா நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. அந்த எண்களின் அடிப்படையில் தான் நியூமராலஜி. ஆனா இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸுக்கு மட்டும்தான். கேர்ள்ஸ் வந்துட்டு ரொம்ப எமோஷன்னா நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது நமக்குள்ள வந்து ஹார்மோன்ஸ், அழுகக்கூடிய ஹார்மோன்ஸ்னே இருக்கு. அது ஜாஸ்தி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டியூன் அப் ஆகும்போது விமன் இஸ் அ பிக் கேர்டேக்கர் ஆஃப் தி ஃபேமிலி. இப்போதைக்கு ஆண்கள் வெளில போய் சம்பாதிக்கிறதும் பெண்கள் வீட்டில் இருந்ததும் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப எமோஷனல் ஆனாங்கன்னா குழந்தைய கேர் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பெண்கள் தான். அந்த காலத்தில் சமைக்கணும், வீடை க்ளீன் பண்ணணும், துவைக்கணும், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் அப்போ இருந்துச்சு இல்லைங்களா. அப்போது ஒருத்தவங்க ஹார்மோனலாக அவங்களோட ஹார்மோன்ஸை நீங்கள் தூண்டிட்டீங்கன்னு வைங்க, தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. நீங்க சொன்னீங்க பேரு, பிறந்த டைம், பிறந்த பிளேஸ் இது இருந்தா எல்லாத்தையுமே கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் ஆக்சுவலி ஜாதகமே இல்லாம இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் நோட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? இல்ல அந்த மாதிரி நீங்க நிறைய பேர் அந்த பார்த்துருக்கீங்களா? மாதிரி நிறைய பார்த்துருக்கேங்க. நிறைய பேத்துக்கு வந்து தெல் பி இன்ட்ரெஸ்டடுங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து சார்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஆனால் எனக்கு தெரியலைங்க, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு திங்கிங் ஒரு விஷயத்த கொண்டு வரும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே சென்னை ட்ராவல் ஆகி கோயம்புத்தூர்லேருந்து இன்னைக்கு நான் வரேன் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு பிளானட் டெசிஷன் மேக்கருங்கிறது இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம அதுதான் வந்து மூன் சொல்கிறோம். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு துணைக்கோள். அது வந்து பூமியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் என்னோட சார்ட்டில் எங்கே நடக்க போகுதோ அந்த இடத்துல நான் வந்து பயணம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் எனக்கு டக்குன்னு உங்ககிட்ட ஜாதகம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கொஸ்டினோட எனக்கு கால் பண்ணுறீங்க. நான் இப்போ உங்களோட டைம் பார்க்குறேன். ஓகே, ஒரு 2:30க்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த 2:30 அந்த டைம் பீரியடை வச்சு அப்போ அந்த பிளானட்டோட மூமெண்ட்ஸை வச்சு நம்ம சொல்லலாம், பதில் சொல்லலாம். எப்படி பதில் சொல்லலாம்னா, நீங்கள் என்ன கேள்விகள் உங்களுக்கு அப்போ உதிச்சு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்லலாம். அதை நம்ம வந்து ஹொராரின்னு சொல்லுவோம், அது பேர். ரைட்டுங்களா? பிரசன்ன முறைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த சோழி போட்டு பார்ப்பாங்க, சில பேர் டைம் வச்சு பார்ப்பாங்க, வெத்தலையெல்லாம் போடுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறை, ஒரு வித்தை, அவ்வளோதான். இந்த மாதிரி சாம்பார் இப்படியும் வைக்கலாம் அப்படியும் வைக்கலாங்கிற அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இது வந்து 100% அக்யூரேட்டாக அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி கொடுக்கணும்னா அப்படி கொடுக்காது. நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு பிளானட்ஸ் எப்படி போகுதோ அதுக்கான பதில். கால் பண்ணுறீங்க, இப்போ பிறக்க போகிறது ஆனா பெண்ணா 100% சொல்லலாம். ஓகே. ரைட்டுங்களா? என்ன குழந்தை பிறக்கும், இப்போ குழந்தை நான் இப்போ கிளம்புறேன், நான் கரெக்டாக போய் ரீச் ஆகிடுவேன்னா, நான் டைமுக்கு ரீச் ஆகணும் கரெக்டாக சொல்லலாம், ப்ராப்பராக சொல்லலாம். ஒரு மெடிசன் எடுக்க போகிறேன், இந்த டாக்டர் கிட்ட போகிறேன், சக்ஸஸ் ஆகுமான்னு கரெக்டாக சொல்லலாம். நான் பணம் வாங்க போகிறேன், இந்த டைமுக்கு என்னன்னு சொன்னால் பண்ணலாம். இப்போது பணமும் நான் வாங்க போகிறேன், எனக்கு அதுவும் தெரியணும், டாக்டர்கிட்டையும் போகிறேன், எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் கொஸ்டினுக்கு ஹொராரி லா, அந்த ஹொராரியோட ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. இட்ஸ் 5 கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. எல்லாரும் மெனக்கிட்ட அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிலாம் டைம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது பிலீவ் பண்ணுறது வந்துட்டு கரெக்டா இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, அது ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு டைப்புங்க, அவ்வளோதாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. அந்த எண்களின் அடிப்படையில் தான் நியூமராலஜி. ஆனால் இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸுக்கு மட்டும்தான், தமிழுக்கு கிடையாது. ரைட்டுங்களா? நிறைய பேர் வந்து நம்ம கூப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழில் வந்து இந்த சவுண்ட்ஸ் நம்ம வந்து வேரி பண்ணுவோம். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நியூமராலஜியில் 2A போடும்போது உங்களுக்கு அந்த லாங்குவேஜுக்கு அந்த ஆக்சன்ட் மாறதான்னு செய்யும் உங்களுக்கு. ஆ அப்படின்னா 2A போடுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து இந்த தமிழில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த சவுண்ட்ஸ் வந்து ப்ரோனாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்பர் 1ங்கிறது இருக்கிறதுலே ஸ்டார்டிங் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பட் இந்த நம்பர் 1ங்கிறது எல்லாத்துக்குமே சூப்பரானா அப்படி கிடையாது. சில பேர்த்துக்கு கொண்டு போய் உங்களை டீலோலே தள்ளும் இந்த நம்பரில் வச்சா. ரைட்டுங்களா? அப்போ இதுவுமே எதை பேஸ் பண்ணி வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நம்பர்ஸை மட்டும் வச்சு நம்ம தலையெழுத்து மாற்றணும் அப்படின்னு டெஸ்டினியை மாற்ற முடியாது உங்களுக்கு. உங்களோட சார்ட்டில் எந்த பிளானட்ஸ் நல்லா இருக்கோ, எதோட வைப்ரேஷன் நீங்கள் பிறக்கும்போது நல்லா இருக்கும், வைப்ஸோட சப்ஜெக்ட் எது நல்லா இருக்கோ அதுக்குரிய எண்களை வந்து உங்களோட பெயர் அமைச்சுக்கிட்டால், ரைட்டுங்களா? அதை வச்சு தான் இப்போ வந்து நிறைய பேர் என்ன, வெறும் நியூமராலஜி இதுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது, உங்களோட பேரை மட்டும் சொல்கிறது, அதுக்கான சவுண்ட்ஸை நம்ம ஆல்ட்ரு பண்ணி கூட ஏவோ இல்லை அப்பா பேர் சேர்க்குறோமோ ஏதோ ஒன்று சேர்த்து
குடுத்துடுறது. ரைட்டுங்களா? ம். பட் இது இட் ஒர்க்ஸான்னு பார்த்தா அது ஒர்க் ஆகுறது கிடையாது. ஏன்னா, தமிழ் பெயர்களுக்கு, உச்சரிப்புகளுக்கு உங்களுக்கு நியூமராலஜி கிடையாது. ரைட்டுங்களா? அப்ப ம். வந்து இந்த நியூமராலஜி அப்படிங்கிறத விட, நியூமராலஜியோட இந்த ப்ரோனாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டையும் சேர்த்து பார்த்தாங்கன்னா, ம். ஒரு இப்ப வந்து லைக் ஆதின்னு நம்ம கூப்பிடுறோம்னு வைங்களேன், அதோட முடியக்கூடிய எண்கள் ஆகட்டும். சில பேர் டி போடுவாங்க, சில பேர் டி போடுவாங்க. ம். ஓகேங்களா? சில பேர் வந்து டபுள் ஏ போடுவாங்க. ம். சில பேர் ஒரு சிங்கிள் ஏ போடுவாங்க. ம். இப்ப இதுல வந்து உங்களுக்கு நியூமராலஜி கரெக்ட் ஆயி ஒருத்தன் வந்து டெவலப் ஆயி மேல வரான் அப்படின்னால், திங்க் லாஜிக்கலி எப்படி அது நடக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் பொதுவா எல்லார் வீட்லயுமே கேட்டிருப்போம். வீட்ல வந்துட்டு இருக்க பொண்ணுங்க அழுதா, இல்ல சோகமா இருந்தா, "ஏன் இப்படி அழுவுற? சோகமா இருக்க?" வீட்ல இருக்க பொண்ணுங்க சோகமா இருந்தா, "வீடே வந்துட்டு சரியா இருக்காது. அதனால இப்படி இருக்காத, இல்ல மூலையில போய் உட்காராத." அந்த மாரி நெறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த பெண்களுக்கும், இந்த வீட்டு சூழ்நிலைக்கும், அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதாவது பெண்களுக்கும் வந்து வீடுகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறது பெரிய சம்மந்தம். வீடுகளுக்கு பெண்கள் தாங்க. ஏன்னா கண்டிப்பா. வந்து ம். பெண்கள் வந்து எமோஷனலி அட்டாச்டு ஃபர்ஸ்ட்டு. ம். ம். அதாவது ஆண்கள் அதான் சொல்லுவாங்க, ஆம்பள பையன் அழக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இது எடுத்தோனே. ஏன்னா, பெண்கள் அதாவது கேர்ள்ஸ் வந்துட்டு ரொம்ப எமோஷனல்ஸ்ங்க. எமோஷன்னா நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது, நமக்குள்ள வந்து ஹார்மோன்ஸ் அழுகக்கூடிய ஹார்மோன்ஸ்னே இருக்கு. அது ம். ஜாஸ்தி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டியூன் அப் ஆகும்போது, நம்ம அழுக ஆரம்பிச்சுடுவோம். இது நம்மளுக்குன்ட்டு இது வந்து ஜென்ஸுக்கு அப்ப ஜென்ஸுக்கு வந்து அந்த ஹார்மோன் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. ம். பட் வந்து அவங்களோட படைப்பு எமோஷனலா கிடையாது. ரைட்டுங்களா? ம். அப்ப வந்து பெண்களுக்கு வந்து இந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கறனால, வீட்ல வந்து எல்லா வேலைகளையும் கமிட்மெண்ட்டையும் அதாவது வீட்டோட கமிட்மெண்ட்ட சொல்றேன். பார்க்கக்கூடியது எல்லாமே பெண்கள் தான். ம். சமைக்கணும் அந்த காலத்துல அதான் நீங்க சொல்லக்கூடிய அதேதான். அந்த ம். காலத்துல சமைக்கணும், வீட கிளீன் பண்ணணும், துவைக்கணும் இந்த மாரி வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் அப்ப இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ ஒருத்தவங்க ஹார்மோனலா அவங்களோட ஹார்மோன்ஸ நீங்க தூண்டிட்டீங்கன்னு வைங்க, கைண்ட் ஆஃப் எமோஷனல் ஹார்மோன்ஸ். ம். அழுக ஆரம்பிச்சுன்னா, அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எதுல? வேலைய. ரைட்டுங்களா? ம். அந்த மூலையில நீங்க சொன்ன மாரி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த கான்செப்ட்டுக்காக தான் பொண்ணுங்கள வந்து அழ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ம். ரீசன் என்னன்னா, வேலை கெட்டு போயிடும். ம். ரைட்டுங்களா? இந்த வேலை கெடக்கூடாதுங்கிறதுக்கான கான்செப்ட்ட கொண்டு வந்தது தான். நம்ம ஆளுங்க இப்ப எப்படி பாசிட்டிவ் தாட்ட வந்து மேனிஃபெஸ்டேஷன் அந்த வார்த்தைய கொண்டு போற மாரி பெருசா பூதாகரம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ம். இது என்ன ரிலேட் ஆகுது? எந்த மாரி ரிலேட் ஆகுதுன்னா, ஜெனரலாவே வந்துட்டு விமன் இஸ் அ பிக் கேர்டேக்கர் ஆஃப் தி ஃபேமிலி. ம். ரைட்டுங்களா? ஏன்னா அப்போதைக்கு ஆண்கள் வெளில போய் சம்பாதிக்கிறதும், பெண்கள் வீட்ல இருந்ததும் அப்படின்னு இருந்துச்சு. அப்ப குழந்தைய பார்க்கணும், வென் ஷி கெட்ஸ் எமோஷனல் ரொம்ப எமோஷனல் ஆனாங்கன்னா, குழந்தைய கேர் பண்ண மாட்டாங்க. ம். 1 மணி நேரம் சாப்பாடு தள்ளி ஊட்டுவாங்க. இல்லன்னா என்ன இருக்கோ அத சமைச்சு ஊட்டுவாங்க. ம். இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாமே இருந்துச்சுங்கங்க. அதனால பெண்கள அழ வைக்க வேண்டாம். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குடுக்க வேண்டாம். ஏன்னா, அவங்களுக்கு வேலைப்பாடுகள், பிசிக்கல் ஒர்க்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பிசிக்கல் ஒர்க் வந்து என்ன அடுத்த ஜெனரேஷனுக்கு வளர்றதுக்கான ஒரு தடைய உண்டாக்குது அந்த இடத்துல. அதனால தான் இப்போ அததான் வந்து சொல்லுவாங்க ஜோதிடத்துல வந்து என்னன்னா, ஒரு ஆண் தன்னோட மனைவி சுக்கிரன நல்லா வச்சுக்கணும். சந்திரன நல்லா வச்சுக்கணும். ம். உனக்கு வந்து சுக்கிரன் பலமா இருக்கணும். சுக்கிரன் உச்சத்துல இருக்கு. இது வந்து நீங்க ஜெனரலா ம். கேள்விப்பட்டிருப்பீங்களா உங்களுக்கு? என்னன்னா, அவனோட ஒய்ஃப அவன் நல்லா வச்சுக்கிட்டா, அவனுக்கு வீட்ல எல்லா வேலையும் நடக்க நடக்க போகுது. ஆப்வியஸா இந்த விஷயங்கள் போகும். அழகுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ட்ரெண்ட் ஆச்சு. மீம்ஸ்ல தான் வந்தது அது. சோப்ல வந்துட்டு ஒரு ஏஞ்சல் நம்பர் எழுதி வச்சா, நம்ம அது போட்டு குளிச்சா அழகாயிரும், இல்ல வெள்ளையாயிடும். அந்த மாரி விஷயம்லாம் நெறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த அழகுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும், இல்ல அழகுக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எல்லாத்துக்கும் வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிறதும், அழகா தெரியணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. ஆமா. ரைட்டுங்களா? ம். அழக வந்து உடல் அமைப்புகள்ல, உருவத்துல பார்க்குறாங்களா? இல்ல வந்து நான் சொன்ன மாரி மேல போட்டுட்டு இருக்கக்கூடிய உடையில பார்க்குறாங்களா? இல்ல வந்து நீங்க சொல்ற மாரி காம்ப்ளெக்ஷன் கலர்ல பார்க்குறாங்களா? எதுல பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்ல. பட் ஆக மொத்தம் என்னன்னா, ஒருத்தர விட ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணும்போது, நம்பளுக்கு அது அக்கறைக்கு இக்கரை பச்சை மாரி அழகாவே தான் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாமே. ஆனா இது வந்து உங்களுக்கு ஜோதிடத்திலயும் இப்ப நீங்க சொல்ற மாரி இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல நம்பர் எழுதி போட்டு குளிச்சா எப்படிங்கிறத விட, ஆட்கள் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வந்து, மத்த மக்கள்கள வந்து ஈஸியா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். எது சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. எது சொன்னாலும் இத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கனாச்சு. ம். நீங்க சொல்ற மாரி இந்த மீம்ல ட்ரெண்ட் ஆகணும். ம். நான் இப்ப திடுதிப்புன்னு நான் வந்து எப்படியோ ஒண்ணு அடிச்சு புடிச்சு நான் வந்துரணும் அப்படின்னு நெனச்சேன்னா, நான் எதையோ ஒண்ணு சொல்ல வேண்டியது தான். புரியுதுங்களா? எது எதுல டச் பண்ணலாம்? ம். மெயினா டச் பண்ணக்கூடியது வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து எல்லாத்துக்கும் அந்த அழகு. அது வந்து 60 வயசு, 80 வயசா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து யங்கா வச்சுக்கிறதுக்கு, ரேடியன்ட்டா வச்சுக்கணுங்கிறது தேவைப்படும். ம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்கள அமுக்கணும்னா அதுல அமுக்கலாம். ரைட்டுங்களா? உங்கள அமுக்கி மேல வரணும்னா அதுல வரலாம்.
அந்த மாதிரி தான் இது வந்து எப்படி நம்மனா இந்த சோப்புல இந்த நம்பர் போடுறத விட எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் அவங்க அழகா தான் இருக்கிறேங்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலே அது நடக்கும். அது நீங்க ஓகே. சோப்புல வந்து நம்பரை எழுதி வைக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா, உள்ளுக்குள்ள வந்து இந்த புத்துணர்ச்சி, அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் உள்ளுக்குள்ள சுரக்க ஆரம்பிக்கும். ம். சுரக்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த க்ளோனஸ் வரும். ம். நம்ம என்னன்னா, இத வந்து ஒரு நம்ம சொல்லுவோம், இந்த சோப்பு போட்டா நம்ம வந்து அழகாயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். உடனே நமக்குள்ள இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் சொல்லும் உடனே, இது எப்படி இந்த சோப் போட்டா நம்ம அழகாயிடுவோம் அப்படின்னு கேட்கும் இல்லைங்களா? இது என்ன சொல்லணும்னா 180 டிகிரி எமோஷன்ஸ்னு சொல்லுவோம். சைக்காலஜில 180 டிகிரி எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, ஒருத்தர் 2 முறையாவது நீயே கேள்வியும் கேட்கறது, நீயே பதில் சொல்றது. ம். அப்போ உனக்கு ஒரு வைப், நான் அழகாகணும்னு ஒரு வைப்ஸ் போகுது. ம். உடனே இந்த 180 டிகிரி எமோஷன்ஸ் போய் அந்த இடத்த பிளாக் பண்ணுது மூளைய. ம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த பிளாக்கேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா படும்போது, ம். அந்த மூளை வந்து அழகாகணும்னு யோசிக்குதா? இல்ல அது ஆக முடியாதுங்கிறது யோசிக்குதான்னு வந்துரும். அதுல தாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த வார்த்தையே ஆரம்பிச்சுச்சு. என்னன்னா, நீ இந்த 180 டிகிரி எமோஷன்ஸ கொண்டு போய் நீ உள்ளுக்குள்ள சொருகாத. ம். உனக்கு என்ன தேவையோ அதுவாவே நீ இருக்கன்னு விஷுவலைஸ் பண்ணு. ம். நீ நடக்க போகுது, எனக்கு நடந்துரணும்னு கேட்காத நீ யுனிவர்ஸ் கிட்ட. ம். நீ வந்து விஷுவலைஸ் பண்ணு. நான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன். ம். நான் அழகா தான் இருக்கேன். நான் தான் இருக்கிறதுலயே அழகா. ஐம் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பெர்சன் இன் தி யூனிவர்ஸ் இல்ல வேர்ல்டு. நீங்க நெனச்சுக்கும்போது, உள்ளுக்குள்ள அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுங்க. ம். இதுல வந்து நெறைய பேர் என்ன அவங்களோட கண்ணாடி இருக்கு இல்லைங்களா? முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடில நின்னு நீங்களாவே நீங்க பேசுங்க. ஐ மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஐம் பியூட்டிஃபுல். ஏன்னா நான் எனக்கு அது எக்ஸர்சைஸ் பண்ணுவேன் எப்பவுமே. ம். மார்னிங். நான் வந்து ரொம்ப என் ஸ்கின் ரேடியன்ட்டா இருக்கு. ஹேவ் அ லாங் ஹேர், ஹேவ் அ ஹெல்த்தி பாடி இந்த மாதிரி எல்லாம். இது ஏன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்பளுக்குள்ளார நம்ம குடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இது சில பேத்துக்கு வெளில இருக்கும்போது எங்க வீட்ல எங்க அவர்லாம் சொல்லுவார், "என்ன தானா பேச ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்பாரு. இதுல என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்குள்ள நீங்க குடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இன்புட்ஸ்ங்க. ம். இந்த பாசிட்டிவ் இன்புட்ஸ்னால யார் சந்தோஷமா இருக்க போறாங்க? நம்ம தான் சந்தோஷமா இருக்க போறோம். இது நீங்க வந்து இந்த சோப்புல எழுதி வைக்கிறனால இல்ல. உங்களோட தாட்ஸ்னாலேயே இந்த விஷயங்கள் வந்து நீங்க நீங்க சொன்ன அந்த டாபிக்லயே கொண்டு வந்துரலாம். இருந்தாலும் நானு ஏதோ ஒரு புதுசா கொண்டு வந்து ட்ரெண்ட் பண்ணி நான் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது, ம். சோப்புல சொல்லுவாங்க. நாளைக்கு கர்ச்சீஃப்ல சொல்லுவாங்க. என்னனாலும் சொல்லுவாங்க. இப்ப நெறைய சொன்னா ஃபோன வச்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு இதுன்னு சொல்லிருவாங்க. ம். இந்த மொபைல வாங்க. இந்த கலர நீங்க டச் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாரி வந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ ம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எத வச்சு வருதுன்னா, சோப்ல இந்த நம்பர எழுதி குளிக்கிறனால உங்களுக்கு அழகாயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் வந்துருச்சா, பண்ணுங்க. நல்லது தானே. ஓகே. பாசிட்டிவிட்டி தானங்க அது. ம். இதுல நம்ம ஏதாவது செலவு பண்ண போறோமா? ம். ஒண்ணும் பண்ண போறதில்ல. அதுல நம்பர் மட்டும் தான் எழுத போறோம். இட் வொர்க்ஸா இல்லையா அப்படிங்கிறத விட, உங்களோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள்ல நீங்க ஆல்ரெடி அழகான ஒரு உருவம் வச்சிருக்கீங்க. நான் அழகா ம். தான் இருக்கேங்கிற அந்த யோசனைகள் உங்கள சோப்பே போடாட்டி உங்கள வந்து அழகா வச்சுக்கும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.